இப்போது அதிமுகலே நல்ல இடத்துல தான் இருக்காரு ஓபிஎஸ். அவர் எதுக்கு திமுகவோட நட்பு பாராட்டுறாங்க? திமுகவோட நட்பு பாராட்டலைன்னா பையன் இடி கேஸில் ஜெயிலில் இருந்திருப்பார். கல்லல், சரவணன், லைக்கா உள்ளிட்ட சிலர் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செஞ்சதில் ரவி டைரக்டர். ஓகே. ஒரு சீட்டிங் கேஸு, அதில் எஃப்ஐஆர் போடுறாங்க சென்னை சிட்டி போலீஸு. அதை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சு இடி உள்ளே வந்துருச்சு. 7.5 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. மிளகு விற்ற காசு, மிளகு ஏற்றுமதி செய்து 7.5 கோடி வந்ததுன்னு கணக்கு கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி உள்ளே வந்துருச்சு. பண்ணிடுது. என்றைக்கு இருந்தாலும் சிக்கல். அப்போ தான் போய் சபரீசன்லாம் பார்க்குறது. ஓகே. இப்போ இவங்க கூட சமாதானமாக போன உடனே எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டா ஈடிக்கு என்ன வேலை? ஓகே ஓகே. அதற்குத்தான் அந்த நெருக்கம். இதை செய்து கொடுத்து விட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்கவும் தானே வந்து இந்த ஆள் இப்படி பண்ணிகிட்ருக்காரு பழனிசாமி. லைட்டாக போய் தகராறு பண்ணுங்கள், ஆஃபீஸ் சீல் வச்சிடறோம். பல வருஷத்துக்கு தரகாது கட்சி ஆஃபீஸ். உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும், மறந்துருப்பீங்க. அங்கே பொதுக்கூடம் நடக்குது. இங்கே இவர் தேனியிலேருந்து ரவுடிங்களை கூட்டின்னு போயிட்டு கும்பிட்டுக்கிட்டே போய் அம்மா தெய்வம்னு சொல்லி எந்த அம்மா உட்காந்துச்சோ அந்த அறையை போய் சூறையாடுறாரு. ஞாபகம் இருக்கா? நார்மலாக இந்த மாதிரி சிவில் டிஸ்பியூட்டில் போலீஸ் வரும். இன்னொன்று, இது போல் இவர் செய்ய போகிறார் என்று சொல்லி அண்ணன் ஆதிராஜாராம் தலைமையில் அங்கே அதிமுக தொண்டர்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறார்கள். சார், நாளைக்கு காலையில் இங்கே தகராறு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ராயப்பேட்டை ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முன்னாடியே கொடுத்துட்றாங்க. நாளைக்கு 7 மணிக்கு இங்கே தகராறு நடக்க போகுதுன்னு அதிமுக சார்பில் கொடுக்குது. போலீஸ் பாதுகாப்போட தானே இந்த வன்முறை நடந்துச்சு. இப்போ தெரியுதா? பையனை காப்பாற்றி விட்டு இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. போய் ஐடி உள்ள அதிமுக அலுவலகம் இப்போ 2 வருஷமாக சீல் வச்சுருந்துச்சுன்னா ஒரு அசிங்கம் தானே உங்களுக்கு? ஒரு முடக்கம் தானே அது? சோகம் பண்ணுறாங்க. இவர் அதுக்குள்ளே நான் அதை சொன்னேன் இல்லை, பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தூக்கிட்டார். மொத்தம் 1200, எக்ஸாக்டாக நம்பர்ஸ் மறந்துட்டேன் நான். 1200 பொதுக்குழு உறுப்பினர்கள் என்றால் 1190 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பக்கம் தான் நிற்கிறாங்க. தமிழ்முகன் உசேனை விட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொதுக்குழு நடக்குது. அதில் தான் அந்த கோர்ட்டு ஏதோ இது பண்ணிடுச்சு. அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ரத்து. ஏக மனதாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று அனௌன்ஸ் பண்ணும்போது அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை வழிநடத்த முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பக்குவப்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த காய் நகர்த்தல்னு சொன்னீங்களே, இப்படி தான் படிப்படியாக நகர்த்தினார். காய் பிளான்ட் மூவ்ஸ் தான் இல்லையா? யோசிக்கிறேன் பிளான்ட் என்ன நடக்கும். இன்னொன்று சார், அந்த டைம் கன்சியூம்டு இருக்குல்ல, பொறுமை. இந்த உலகம் முழுக்க போரை பற்றி எழுதப்பட்டுள்ள நூல்கள் இதுதான் சொல்லுது. இந்த ஆர்ட் ஆஃப் வார்ன்னு சொல்லிட்டு ஒரு சீன அறிஞர் எழுதிய நூலை, ரொம்ப ரொம்ப பிரபலமான நூல் அது. அதில் டைமிங், தமிழில் பழமொழி ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருந்து. இன்னொன்று, இப்போது திரு பழனிசாமி அவர்கள் உடனிருக்கும் யாரும் இவரை இந்த பதவிக்கு உதவி செய்து தள்ளி கொண்டு செல்லவில்லை. அவர் போனவொடனே சரி இவர் பின்னாடி போகலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. என்கிட்ட பல மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, அண்ணருக்கு இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்னால் கட்சியை காப்பாற்றிருக்க முடியாதுன்னு பல மூத்த தலைவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஏன் சார் அப்படி என்ன ஹர்டல்ஸ் எல்லாம் அவங்க சமாளிச்சாங்க, ஃபேஸ் பண்ணாங்க சார்? ஒரே நேரத்தில் இந்த பக்கத்து குருமூர்த்தியை சமாளிக்கணும், பன்னீர்செல்வத்தை சமாளிக்கணும், கட்சியில் கூட இருக்கிறவங்களை சமாளிக்கணும், பிஜேபியை சமாளிக்கணும். இன்னொரு மாஸ்டர் மூவ்னா அந்த டிடிவி தினகரன் ஆதரவு 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தது. அந்த மிரட்டுறாங்க அவங்க, பார்க்குறியா ஆட்சியை காலி பண்ணுற பார்க்குறியா? ஸோ அந்த 18 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தானே நீ ஆட்சியை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. 18 எம்எல்ஏவை காலி பண்ணா, ஆனால் அது எவ்வளோ பெரிய ரிஸ்க். ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி, ரிஸ்க் எடுத்தாங்க. சட்டப்பேரவை தேர்தல், இடைத்தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒன்றாக வருகிறது. ஸ்டாலினுக்கு ஏன் இந்த சாதுரியெல்லாம் இல்லைன்னா, அந்த 2019 காலம் தந்த வாய்ப்பு அவருக்கு. 96 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. 18 ஜெயிச்சிருந்தாங்கன்னா 18ல் ஒரு 15ஓ 20ஓ ஜெயிச்சிருந்தாங்கன்னா 22 தொகுதிக்கு நடந்துச்சப்போ 21ஓ 22க்கோ நடக்குது. ஜெயிச்சிருந்தாருன்னா இவர் சிஎம் தலைகீழாக மாதிரி இருக்கும். ஆனால் இவரோட கணிப்பு செங்கோட்டையிலே நாம் அதிகாரம் செலுத்த வேண்டும். 38 ஜெயிச்சு என்ன பண்ணிட்டீங்க 5 வருஷம். ஆனால் எடப்பாடி ஓட்டு கேட்க போகும்போது எப்படி கேட்குறாரு, இந்த பாருங்கம்மா, டெல்லிக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் போடுங்க,
இடைத்தேர்தலில் ரெட்டலை சொல்லி இடைத்தேர்தலில் ஜெயிச்ச ஆட்சிக்கு மெஜாரிட்டின்னு தெரிஞ்சவொடனே தூக்குனார் டிடிவியை. அந்த டிடிவி இவங்க எல்லாம் தூக்கி விட்டார்ல, அது இதுக்கப்புறம் 18 எம்எல்ஏ வச்சுட்டு தானே இது என்னது ஸ்லீப்பர் செல் இருக்குது, அப்பர் பெர்த் இருக்குது, லோயர் பெர்த் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. முடிச்சு விட்றேன். அது அந்த ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அதை பண்ணுறாரு. அந்த ஃபேமிலி காலி பண்ணி விட்றாரு. அதற்கு பிறகு வந்து இந்த பொதுக்குழு நடந்து வந்த உடனேயே பண்ணியிருக்கு. அப்போ தான் தெரியுது, ஐயோ முடிஞ்சிச்சு போல இருக்குது. அதற்கு ஏற்றார் போல் இந்த பக்கம் பொதுக்குழு நடக்கிறது, அந்த பக்கம் ராய்பேட்டை ஆஃபீஸில் கலாட்டம் நடக்குது. எவ்வளவு வேகமாக ஆடியோ வந்து சீல் வச்சாங்க ஞாபகம் இருக்கா? ஆஃபீஸுக்கு வேக வேகமாக வந்தாங்க. அதற்கப்புறம் போராட்டம் நீதிமன்றங்களில் நடந்தது. வழக்கு 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 என்று நடந்து கொண்டிருந்தது. இவரும் விடாமல் வழக்காடி கொண்டிருந்தார். இதற்கு நடுவே இந்த கேசி பழனிசாமி, பெங்களூரு பூடேந்தி போன்ற உதிரிகளை வைத்து, பன்னீர்செல்வத்தையும் வைத்து இரட்டையில் முடக்கிறேன், இதை முடக்கிறேன்ட்டு இவ்வளவும் செய்து கொண்டிருந்த போது ஒரு கட்டத்தில் நவம்பர் 2023 துணிந்து முடிவெடுக்கிறார். நம்ம 19 இருந்து தொடர்ந்து சிறுபான்மையினரின் வாக்குகள் நம்மை விட்டு போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2021 பிறகு 3.5% வாக்கு வேறுபாட்டில் நாம் தோற்றிருக்கோம். சிறுபான்மையினர் வாக்கு 12% இருக்கிறது. அதில் பாதி வந்திருந்தால் கூட நாம் வெற்றி பெற்று விடுவோம். சிறுபான்மையினரின் வாக்கை நாம் மீண்டும் பெற வேண்டும் அப்படின்னு பிஜேபியோடு இனி ஒட்டுமில்லை, உறவு இல்லை என்று முடிவெடுக்கிறார். அதற்கு மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் பெரிதும் உதவியாக இருந்தார். எஸ்டிபி சேர்த்துக்கிட்டாங்க. எஸ்டிபி தான் இந்த லான்ச்சு, இந்த மதுரையிலேயே எங்கேயோ நடந்த அந்த மாநாடு பெரிய லான்ச்சு நடந்து 24 தேர்தலில் போட்டிக்கிறார். 7 இடங்களில் அதிமுக கட்டுத்தொகை இழக்கிறது. இல்லை, அது ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த டிசிஷனுக்கு ஒரு தைரியம் வேணும். இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி பிஜேபி எவ்வளோ வலுவான கட்சி. அவங்க கிட்ட கூட்டணி முடிய வேண்டான்னு சொல்ல முடியுமா? அவரும் வழக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சொல்கிறாரு தோல்வி, அத்தனை தொகுதிகளிலும் தோல்வி. 7 தொகுதியில் டெபாசிட் கட்டுத்தொகை இழந்துட்டாங்க. இதில் கன்னியாகுமரியில் 5வது இடம், நிறைய இடங்களில் 4வது இடம், 3வது இடம். போதும் நம்பிக்கை இழக்கவில்லை. விஜய்க்கு அழைப்பு விடுத்தார். விஜய் உடன் இருந்த லகுடபாண்டிகளின் யோசனையை கேட்டுக்கொண்டு 2.5 வருஷம் சிஎம் என்று இவர்கிட்ட சொன்ன உடனே 24 சிறுபான்மையினரும் நமக்கு ஒருத்தம் கூட ஓட்டு போடல. நம்ம தொடர்ந்து கொஞ்சம் சில தேர்தலில் தோல்வியை சந்துட்டோன்னு சொல்லிட்டு நேற்று கட்சி ஆரம்பித்த தம்பி 2.5 வருஷம் சிஎம்மாக நான் இருக்கேன்னு என்கிட்ட வேலை பாருங்குது. இதற்கு மேல் இதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் நாம் பலவீனமானவன் என்ற தோற்றம் இவர்களுக்கு தெரிகிறது. இதை மாற்ற வேண்டும். பலவீனமானவன் என்ற தோற்றத்தை மாற்றுறதுக்கு பக்கத்தில் பலமான ஒருத்தனை வச்சுக்கிட்டாலும் முடிஞ்சு போச்சு. டெல்லியிலேருந்து அமித்ஷாஜியை கூட்டின்னு வரலான்னு போய் கூட்டின்னு வந்தேன்.